எஸ்ஆர்ஹெச்க்கு மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா போடணும். கேகேஆரோட கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப் தான் அவங்களோட சக்ஸஸை டிக்டேட் பண்ண போகுது. இது ஒரு மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் ஸ்குவாட், வெரி ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க. இந்த சைக்கிளில் என்னதான் இவங்களோட ஹோம் கிரவுண்டை மாற்றி ஆட வச்சாலும் they got the right place to deliver at any ground. ஸ்ரேயஸ், ஹர்ஷ்தீப் அண்ட் சகல் இவங்க 3 பேருக்கே மோர் தென் half ஆஃப் த பர்ஸை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிமைனிங் பர்ஸை வச்சு நிஜமாவே ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் 3 கன் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. பட்லர், கில் அண்ட் சாய் சுதர்ஷன் 3 பேரும் சீசன் மினிமம் 500 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பிரில்லியன்ட் ஆப்ஷனிங் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரைஸை நல்லா ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை ரீசனபிள் ப்ரைஸஸில் எடுத்திருக்காங்க. ஆர்ச்சரோட ஃபிட்னஸ் இவங்களுக்கு ரொம்பவே கீயாக இருக்க போகுது. போன சைக்கிள் மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் அட்டாக் இல்லைனாலும் இதுவும் ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தான். எம்ஐ எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணிட்டாங்க, அதுவும் கன் பிளேயர்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இயர் சைக்கிளில் கண்டிப்பாக 2 ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஸ்டில் தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்னு அவங்க யாரையும் எடுக்கலை. இந்த ஸ்குவாடை வச்சு பார்க்குறப்போ தோனி அடுத்த வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த 3 வருஷத்துக்கும் ஆடணும். இந்த டைமும் வழக்கம் போல் அவங்க பேட்டிங்கில் பார்த்துட்டு பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. லாஸ்ட் இயர் மாதிரியே ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆடினா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸ்க்கு வர முடியும். இல்லைனா ஆர்சிபி ஹோம்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இது என்ன தான் 250 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு டீமாக தெரிஞ்சாலும் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு இவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹாட்டான ஒரு டாப்பிக்கே கொஞ்சம் ஆற வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஐபிஎல் ஆக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் என்ன மாதிரியான பிளேயர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இந்த 10 டீம்ஸும் இந்த ஆக்ஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ நாம் இங்கே ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது. பட் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போதைக்கு வீக்லி ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதை ஸ்கேல் அப் பண்ணவும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வாரங்களில் பிஜிடி டெஸ்ட் மேட்சஸ்க்கான ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவியூஸ் போட வேண்டி இருந்தது. அப்போதைக்கு அதுதான் அப்ராப்ரியேட்டாக இருந்தது. ஸோ தட் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் நெவர்தலெஸ் என்ன தான் டிலே ஆகியிருந்தாலும் நம்ம ஒரு பிளானை பற்றி பேசிட்டோம், அதோட அவுட்கம் பற்றி பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது, ஒரு க்ளோஷரே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம சொன்ன பிளானுக்கு இந்த 10 டீம்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆக்ஷன் பிளானில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு எம்ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மும்பை இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க எடுத்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தா கன் பிளேயர்ஸாக இருக்காங்க. போல்ட், சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், கசன்ஃபர், ரிக்கல்டன் எடுத்திருக்காங்க. எல்லாருமே ப்ராப்பர் T20 மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே செம்ம கடப்பார காம்பினேஷன்ஸை செட் பண்ணியிருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பியூஷ் சாவ்லாவை அவங்க விட்டிருந்தாலும் நமன்தீர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவருக்கு ஆர்டிஎம் போட்டது நிஜமாவே ஒரு நல்ல பைபேக். தென் தீபக் சகரை எடுத்திருக்காங்க. வான்கடையில் அவருக்கு நிறையவே அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ பவர் பிளேயில் அன்ஸ்டாப்பபிளாக இருக்க போகிறாரு. எம்ஐ எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணிட்டாங்க, அதுவும் கன் பிளேயர்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இயர் சைக்கிளில் கண்டிப்பாக 2 ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இவங்களோட மெயின் 12 or 13 பிளேயர்ஸ்க்கு பேக்கப் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு யாருமே கிடையாது. சப்போஸ் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வருது, இல்லை யாராவது ஃபார்ம் அவுட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கான லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்ட்னு யாருமே கிடையாது. ஸோ அதில் they need to be very careful. அப்படி 1 or 2 பிளேயர்ஸ் நல்லா பண்ணல, இல்லை இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா கூட ரிமைனிங் 10 பிளேயர்ஸ் கேன் கவர் அப் அண்ட் பெர்ஃபார்ம் ஃபார் those 2 பிளேயர்ஸ். எம்ஐக்கு அந்த லக்ஸுரி இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் பாண்டியா தான் ஒன்லி ஃபினிஷர். இருந்தாலும் நமன்தீர், ராபின் மின்ஸ், சாண்ட்னர், தீபக் சகர்னு இவங்க எல்லாரும் அவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் கவர்ட். ஓவராலாக பார்க்குறப்போ இது ஒரு எக்ஸலண்ட் டீம் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்ஷனிங் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு ஐபிஎல் வின்னிங் டீம் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. தென் சிஎஸ்கே நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு வந்தாங்க, நல்ல பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பிட் பண்ணாங்க, எல்லாருக்குமே ஒரு செட் பட்ஜெட் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்கள எடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க. இவங்களும் நல்ல ஆக்ஷனிங் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வேல்யூ ஃபார் மணி பை தான். நூர் அகமது ஒரு கிரேசி டீல்னு சொல்லியிருந்தேன், பட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்பின்னர். சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் இன்னுமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அஸ்வினுக்கு ஒரு ஹோம் கம்மிங், ஃபைனலி அவரோட சென்ட் ஆஃப் சென்னையில் நடக்கும். சேப்பாக்கில் அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, இது ஒரு டெட்லி ஸ்பின் சோக்கோல்டாக இருக்க போகுது. கான்வே அண்ட் ரச்சினா நல்ல ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. தென் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா இவங்கலாம் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்விங் பவுலர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கலீல் அகமது எடுத்திருக்காங்க. தீபக் சகர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டிக்கும் ட்ரை பண்ணாங்க, பட் எடுக்க முடியல. சாம் கரன் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பாரு. அன்ஷுல் கம்போஜை எம்ஐ கூட ஃபைட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரும் சிஎஸ்கேவோட பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சிஎஸ்கே அவங்களுக்கான ரைட் பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க, நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சைக்கிள்ஸ்க்கும் ஒரு எக்ஸலண்ட் கோரை இந்த ஆக்ஷன் மூலமாக சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் தோனிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்னு அவங்க யாரையும் எடுக்கலை. கீப்பிங்கில் கூட கான்வே வச்சு சமாளிச்சிடலாம். பட் சேசிங் அண்ட் ஃபினிஷிங்னு வரப்போ தே வில் ஸ்ட்ரகிள். இந்த ஸ்குவாடை வச்சு பார்க்குறப்போ தோனி அடுத்த வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த 3 வருஷத்துக்கும் ஆடுவார் போல். சப்போஸ் தோனி ஐபிஎல் 2026 ஆடலை ரிட்டையர் ஆகிட்டாருன்னா சிஎஸ்கே நீட் டு ஃபைண்ட் அ ப்ராப்பர் ஃபினிஷர். ஜேமி ஓர்டனை மேபி அந்த ரோலுக்காக தான் எடுத்திருப்பாங்களோ என்னமோ.
அவரை ஆட வச்சு பார்த்தா தான் சிஎஸ்கேக்கு அவரால் கேம்ஸை ஃபினிஷ் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி இது ஒரு எக்ஸலண்ட் டீம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓஜி சிஎஸ்கே டெம்ப்ளேட் வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பிளேயர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் கப் அடிப்பாங்களா அப்படின்னு ஷியோர் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. அதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஆப்ஷனில் சிஎஸ்கே கிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், நிறைய யங் இந்தியன் பிளேயர்ஸோட வாழ்க்கையில் விலக்கேற்றி வச்சுருக்காங்க. ஒரு 5 crores வரைக்கும் ப்ரைஸை ஏற்றி விட்டுட்டு அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற பிளேயர்ஸ்க்கு ஒரு மறுவாழ்வு மையமாக இருந்த சிஎஸ்கே இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸை கரையேற்றி விட்டுருக்காங்க. அடுத்ததாக ஆர்சிபி ரொம்பவே சர்ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருந்தாங்க. அவங்களும் பஞ்சாப் மாதிரி எல்லாருக்கும் பிட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப நேரமாக சும்மாவே இருந்தாங்க. வில் ஜாக்ஸ், டுப்ளசி, சிராஜ் யாருக்குமே ஆர்டிஎம் போடலை. வில் ஜாக்ஸை அவங்க விட்டுருக்கக்கூடாது. சால்ட் அண்ட் லிவிங்ஸ்டன் கிடச்சதுனால ஜாக்ஸ் வேணான்னு விட்டுருக்காங்க. பட் ஜாக்ஸ்னால 1 or 2 overs ஆஃப் ஆஃப் ஸ்பின் கூட போட முடியும். அதுக்கு தான் ஜாக்கபத்தல் இருக்காரு அப்படின்னு கூட நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம். பட் அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான் போடுவார். ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு இவங்ககிட்ட ஆப்ஷனே கிடையாது. இந்த டைமும் வழக்கம் போல் அவங்க பேட்டிங்கில் பார்த்துட்டு பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. ஹேசல்வுட், புவி, எஸ் தயால் அண்ட் ரஷிக் சலாம் 4 பேருமே நல்ல பவுலர்ஸ் தான். ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் நல்லாவே இருக்குது. புவி எடுத்தது அவங்க பண்ணதுலேயே ஒரு உருப்படியான விஷயம். பட் சின்ன சாமியில் இந்த பவுலிங் அட்டாக் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நட்ராஜன் மாதிரி ஒரு யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டை அவங்க கண்டிப்பாக எடுத்துருக்கணும். தென் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தா குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், சுயேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், ஜாக்கபத்தல்னு எல்லாருமே லெஃப்ட் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸாகவே இருக்காங்க. டிம் டேவிட் மட்டும்தான் இந்த ஸ்குவாட்லேயே ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர். எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், எல்எஸ்ஜி மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்க டீம்ஸ் பெங்களூருக்கு வந்தாங்கன்னா அவங்கள மிடில் ஓவர்ஸில் ஸ்டாப் பண்ணவே முடியாது. வாஷிங்டன் சுந்தரம் இவங்க கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அங்கேயும் இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ ஆர்சிபி இந்த ஒரு ஏரியாவில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பேட்டிங் நல்லாயிருக்கு. சால்ட், லிவிங்ஸ்டன், கோலி, படிக்கல், ஜித்தேஷ் சர்மா, பத்திதார், ஜாக்கபத்தல்னு ராக் சாலிடாக இருக்குது. கண்டிப்பாக 220 சேஸ் பண்ணக்கூடிய ஒரு லைனப். ஆனால் சின்ன சாமியில் 200 டிஃபெண்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் மாதிரியே ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி ஆடினா மட்டும்தான் பிளேயர்ஸ்க்கு வர முடியும். இல்லைனா ஆர்சிபி ஹோம்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் இதை சொன்னால் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, கமெண்ட்ஸில் என்ன போட்டு அடிப்பாங்க. பட் ஐம் ரியலி சாரி கைஸ், இந்த ஸ்குவாடுக்கு என்னால் முட்டு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆக்ஷனில் இவங்ககிட்ட இருந்த 83 crores பர்ஸுக்கு இவங்க இன்னும் ஸ்மார்ட் அண்ட் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் சம்மோ ஆர்சிபி இங்கே சொதப்பியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்ததாக ஆர்ஆர், அவங்ககிட்ட இருந்த 41 crores எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஓட்டையும் அடிக்கிற மாதிரி தான் பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை 12.5 crores எடுத்திருக்க வேண்டாம். 3 சீசனும் ஆடுவாரான்னு தெரியாது. பழைய மாதிரி நல்ல ஃபார்ம்லேயும் இல்லை. போல்ட்டை இந்த ப்ரைஸ்க்கு எடுத்திருந்தா நிச்சயமாக அது ஒரு நல்ல பையாக இருந்திருக்கும். லக்கிலி அசரங்கா அண்ட் தீக்ஷ்ணா 2 பேரையும் எடுத்திருக்காங்க. அஸ்வின் சகல் காம்போவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு காம்போ. ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மதுவால் எடுத்திருக்காங்க. எம்ஐஎன் சிஎஸ்கே கேம்ப்லேருந்து வராங்க. அப்படிங்கிறப்போ ஆர்ஆர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே ஒரு வெல் டெவலப்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் பவுலர். பிராவோ கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் ஆகாஷ் மத்வாலும் மலிங்கா கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவார். ஸோ டெத் ஓவர்ஸில் சந்தீப் சர்மா, ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால் 6 overs கம்பைன் பண்ணி போட்டாங்கன்னா தே கேன் மிக்ஸ் இட் அப் வெல். அண்ட் இது ஒரு நல்ல பவுலிங் அட்டாக்காக தெரியுது. அதாவது ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் உனக்கு சுமாராக தெரியுது, ஆனால் ஆர்ஆரோட பவுலிங் அட்டாக் உனக்கு சூப்பராக தெரியுதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்கலாம். பட் கிவன் த ஹோம் கண்டிஷன் ஆஃப் ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி நிஜமாவே ஆர்ஆரோட பவுலிங் அட்டாக் நல்லாவே இருக்குது. அண்ட் தென் டாப் ஆர்டரில் நிதிஷ் ராணா ஒரு நல்ல அடிஷன். யங்கஸ்ட் பிளேயர் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி வைபவ் சூரியவன்ஷி எடுத்திருக்காங்க. அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கணும். ஓவராலாக இருந்த காசுக்கு ஒரு பெஸ்ட் டீம் எடுக்கலனாலும் டீசெண்டான ஒரு டீம் எடுத்திருக்காங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் 4 out of 7 games வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மொத்தமே 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ஸ்குவாட்லேயே இருக்காங்க. ஏதாவது இன்ஜுரி ஆர் ஃபார்ம் கன்சன்ஸ் வந்துச்சுன்னா தே வில் ஸ்ட்ரகிள் பிக் டைம். ஆர்ச்சரோட ஃபிட்னஸ் இவங்களுக்கு ரொம்பவே கீயாக இருக்க போகுது. ஆர்ச்சர் இல்லைனா ஃபரூக்கி தான் ஆடணும். அவர் பவர் பிளேயில் போட்டுருவார். பட் டெட் பவுலிங் வீக் ஆகிடும். பேட்டிங் வைஸ் ராக் சாலிட் டீம். பவுலிங்கும் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டு கொடுத்தாங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. தென் டெல்லி கேபிட்டல்ஸ் பிரில்லியன்ட் ஆக்ஷனிங் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரைஸை நல்லா ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை ரீசனபிள் ப்ரைஸஸில் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ட்ரை பண்ணாங்க, ரிஷப் பண்ட்டுக்கும் ஆர்டிஎம் போட்டாங்க. பட் ப்ரைஸஸ் ரொம்பவே அதிகமாக போனதுனால பேக் அடிச்சிட்டாங்க. ரொம்பவே டாக்டிக்கலாக ரிஷப் பண்டோட ப்ரைஸை நல்லாவே ஏற்றி விட்டாங்க. கேஎல் அண்ட் ஸ்டார்க்கை செம்ம ப்ரைஸில் எடுத்திருக்காங்க. ஜேக் ஃப்ரேசர் அண்ட் முகேஷ் குமாருக்கு ஆர்டிஎம் போட்டிருக்காங்க. அது நிஜமாவே ஒரு நல்ல டிசிஷன். டெல்லி பிச்சுக்கு நல்ல பவுலிங் அட்டாக் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நட்ராஜன் அண்ட் மோஹித் சர்மா எடுத்திருக்காங்க. ஸ்டார்க், முகேஷ் குமார், நட்ராஜன், மோஹித் சர்மானு ஃபாஸ்ட் பவுலிங் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஸ்பின்னுக்கு ஆல்ரெடி அக்ஷர், குல்தீப்னு 2 வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. மிடில் ஆர்டருக்கும் ஹாரி ப்ரூக்ஸ், ஸ்டப்ஸ், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, டோனோவன் ஃபெரேரான்னு எக்ஸலன்ட் பிளேயர்ஸை வச்சுருக்காங்க. டாப் ஆர்டரில் ஜேக் ஃப்ரேசருக்கு பேக்கப்பாக
டுப்ளஸியை பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்திருக்காங்க. அவரோட ஏஜ் ஃபேக்டர்னால மற்ற டீம்ஸ்லாம் பிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் டுப்ளஸி அவரோட ஃபிட்னஸ்க்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. வேர்ல்டு வைடு வெறும் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மட்டுமே ஆடிட்டு இருந்தாலும் அவர் விளையாடுற ஒவ்வொரு டீமுக்கும் 200% கொடுக்கணும்னு ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காரு. ஜேக் ஃப்ரேசர் ஐபிஎல்ல இருந்த அளவுக்கு மற்ற லீக்ஸ்லேயோ இல்லை இன்டர்நேஷனல் கேம்ஸ்லேயோ எக்ஸ்ப்ளோசிவாக இல்லை. சப்போஸ் இந்த ஐபிஎல் அவருக்கு படலைன்னா டுப்ளஸி ஒரு எக்ஸலண்ட் பேக்கப்பாக இருப்பார். 2018 பார்த்த மாதிரி கேஎல் ராகுல் ஒரு பிளேசிங் பேட்டிங் ஃபார்மோட வந்தார்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். டிசி ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணிட்டாங்க. அவங்க கவர் பண்ணாமல் விட்ட ஒரே விஷயம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அதுக்கும் யாரையாவது எடுத்திருந்தாங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் இன்னுமே நல்ல டெப்த் இருந்திருக்கும். பட் இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய கன்சர்ன் கிடையாது. தே கேன் மேனேஜ். பேட்டிங்கில் இவங்களுக்கு இருக்க மாதிரி பவுலிங்கில் பெரிய பேக்கப்ஸ் கிடையாது. ஸோ அதில் இவங்க கொஞ்சம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதுவும் டெஃபினட்டாக பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய டீம் தான். இவங்களோட மெய்டன் ஐபிஎல் கப்பை கேஎல் ராகுல் வாங்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தென் குஜராத் டைட்டன்ஸ், நான் சொன்ன பிளேயர்ஸில் சாக்கிஷோரை மட்டும் ஆர்டிஎம் போட்டு திரும்ப எடுத்திருக்காங்க. மில்லர் அண்ட் ஷமியை ஆர்டிஎம் போடாமல் விட்டுருக்காங்க. மோஹித் சர்மாவையும் எடுக்காமல் விட்டுருக்காங்க. மேபி அவங்களோட ஏஜ் ஃபேக்டர்னால அவங்கள எடுக்காமல் விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. அபினவ் மனாகர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவரையும் எடுக்காமல் விட்டுருக்காங்க. நூர் அகமதுக்கு ஆர்டிஎம் போட்டாங்க. ஆனால் அப்போ அவங்ககிட்ட வெறும் 20 crores தான் இருந்தது. சிஎஸ்கே 10 crores சொன்னதும் தே கான் பை ஹிம் பேக். ஓவராலாக பார்க்குறப்போ நல்ல டீமை தான் எடுத்திருக்காங்க. டாப் ஆர்டரில் 3 கன் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. பட்லர், கில் அண்ட் சாய் சுதர்ஷன். 3 பேரும் சீசன் மினிமம் 500 runs அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். தென் மிடில் ஆர்டருக்கும் ஷாருக் கான், ரதர்ஃபோர்ட், கிளென் ஃபிலிப்ஸ், லாம்ரோர், வாஷிங்டன் சுந்தர்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. தென் ரஷீத் கான், ராகுல் திவாட்டியான 2 பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் வச்சுருக்காங்க. பவுலிங்லேயும் சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ஜெரால் கோட்சியான்னு எடுத்திருக்காங்க. கோட்ஜியாவும் ஒரு 2-3 லாங் சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவர். மோஹித் சர்மாவை அவங்க விட்டுருந்தாலும் அவரை கொஞ்சம் ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இஷாந்த் சர்மாவை எடுத்திருக்காங்க. போன சைக்கிள் மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் அட்டாக் இல்லைனாலும் இதுவும் ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தான். போன சைக்கிளில் ஷமி எர்லியான் பவர் பிளேல ஏகப்பட்ட டேமேஜஸ் கொடுத்தாரு. மிடில் ஓவர்ஸில் ரஷீத் கான் அண்ட் நூர் அகமது வேறு பிரில்லியன்ட். டெத் ஓவர்ஸ்லையும் மோஹித் சர்மாவோட வேரியேஷன்ஸ் ரொம்பவே அன்பிரிடிக்டபிளாக இருந்தது. அதே அளவுக்கு இந்த பவுலிங் அட்டாக் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. மற்றபடி நிறைய ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட RR and RCB மாதிரி தான். ராக் சாலிட் பேட்டிங் அண்ட் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக போட்டு கொடுத்தாங்கன்னா தே வில் ஹாவ் சம் வெரி குட் சான்சஸ் ஃபார் த பிளே ஆஃப்ஸ். அடுத்ததாக எல்எஸ்ஜி. ஆக்ஷனில் ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா செம்ம டீமை செட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் எல்எஸ்ஜி அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருந்த மாதிரி தெரியலை. ஸ்டாய்னிஸ் ஒரு நல்ல ஸ்பின்னர், ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த 3யுமே இவங்க இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட்டை 27 crores எடுத்திருக்காங்க. அது ஆல்ரெடி ஒரு தப்பான பைன்னு சொல்லியிருந்தேன். அகெயின் டேவிட் மில்லர், இன்னொரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இந்த மிடில் ஆர்டர். ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்த பேட்டிங் லைனப்க்கு அகைன்ஸ்டாக லக்னோவில் போல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. ப்ராப்பர் ஓப்பனர்ஸ்னு ஸ்குவாடில் யாருமே இல்லை. மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷை வச்சு தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். இவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா நிக்லஸ் புரன், டேவிட் மில்லர்னு ஆல்ரெடி 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் பேட்டிங்லேயே முடிஞ்சிடும். இவங்களுக்கான பேக்கப்னு கூட யாருமே இல்லை. ரிஷப் பண்ட்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாமல் இல்லை அவர் எடுக்காமலேயே இருந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீம் காம்பினேஷன் எடுத்துருக்க முடியும். பவுலிங் கம்ப்ளீட்லி இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு தான் போட்டாகணும். இந்த ஸ்குவாட்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தா அது அவேஷ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் மட்டும்தான். ஸோ ஒரு ஆவரேஜ் பவுலிங் அட்டாக் கூட போக போகிறாங்க. ஃப்ளாட் ட்ராக்ஸில் இந்த பேட்டிங் லைனப் செம்ம இன்டிமிடேட்டிங்காக இருப்பாங்க. பட் பவுலர்ஸ் கை கொடுக்க மாட்டாங்க. மார்க்ரம் அண்ட் பதோனி தவிர எல்லாருமே ஃப்ரீயாக பேட்டை விடுவாங்க. ஹோம் கிரவுண்டில் பிச்சு ஸ்லோவாக இருக்கப்போ தெர் ஆர் மோர் சான்சஸ் தட் தேர் பேட்டிங் மைட் ஸ்ட்ரகிள். மயங்க் அண்ட் மோஷனோட ஃபிட்னஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. அவங்களுக்கும் சேர்த்து பேக்கப் பவுலர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த ஸ்குவாடில் அவங்கள ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி யாருமே கிடையாது. ரவி பிஷ்னாய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் அம்ஷியை கூட எடுத்துருக்கலாம். இவங்ககிட்டயும் நிறைய லெஃப்ட் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. மார்க்ரம் லக்னோவில் 2-3 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் போடலாம். பட் அவே கேம்ஸில் மாட்டிக்குவாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இது என்ன தான் 250 runs அடிக்கக்கூடிய ஒரு டீமாக தெரிஞ்சாலும் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு இவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ். நம்ம பண்ணணும்னு சொன்னதையும் பண்ணியிருக்காங்க, பண்ணக்கூடாதுன்னு சொன்னதையும் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் ஒரு 200 பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னா அதில் எப்படியும் ஒரு 120 பேருக்கு அட்லீஸ்ட் பிட் பண்ணியிருப்பாங்க. எல்லா நல்ல பிளேயர்ஸ்க்கும் பிட் பண்ணாங்க. எடுத்து 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் 5 ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ், ஹர்ஷ்தீப் அண்ட் சகல் இவங்க 3 பேருக்கே மோர் தென் half ஆஃப் த பர்ஸை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிமைனிங் பர்ஸை வச்சு நிஜமாவே ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் செம்ம டெப்த்தாக இருக்குது. பேக்கப்புக்கும் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஓப்பனிங்க்கு மட்டும் பிரப் சிம்ரன், ஜாஷ் இங்கிலீஷ்னு 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அடிஷ்னலாக பேக்கப் ஓப்பனர்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் ஸ்குவாட். வெரி ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஆடினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஹர்ஷ்தீப், மார்க்கோ யான்சன், விஜய்குமார் வைஷா, குல்தீப் சென், யஷ் தக்கூர், ஃபெர்குசன்னு ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்லையும் மேக்ஸ்வெல், சஹல், ஹர்ப்ரீத் ப்ரார்னு இருக்காங்க.
ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தா ஸ்டாய்னிஸ், ஆரோன் ஹார்டி, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், அகெயின் மார்க்கோ யான்சன், மேக்ஸ்வெல், ஹர்ப்ரீத் பார்னு ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்காங்க. ஷூரியன் ஷெட்கே சையத் முஷாக் அலி ட்ராஃபியில் மும்பைக்கு ஒரு டெவஸ்டேட்டிங் ஃபினிஷராக இருந்தார். அவரை இவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இந்த சைக்கிளில் என்னதான் இவங்களோட ஹோம் கிரவுண்டை மாற்றி ஆட வச்சாலும் they got the right place to deliver at any ground. all bases covered, பேட்டிங், ஃபினிஷிங், ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் பவுலிங்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. இவங்களுக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கான சான்சஸ் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பாண்டிங் காம்போ இந்த டீமை ஃபைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்களா, கப்பை வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தென் எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்ப்ளோசிவ் ஓவர்சீஸ் ஸ்கோரை வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஆக்ஷனில் வழக்கம் போல் அவங்களோட பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. புவி அண்ட் நட்ராஜன் எடுக்க முடியலனாலும் ஷமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்காங்க. ஜெய்தேவ் உனத்கட்டை பைபேக் பண்ணியிருக்காங்க. சிமர்ஜித் சிங் எடுத்திருக்காங்க அலாங் வித் கமின்ஸ். இது நிஜமாவே ஒரு சூப்பர் பவுலிங் அட்டாக். பேட்டிங் செம்ம எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குது. இஷன் கிஷனோட அடிஷன் இந்த லைனப்பை இன்னுமே அக்ரெசிவ் ஆக்கியிருக்கு. பட் டாப் 3 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மிடில் ஆர்டரில் நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அபினவ் நகர் இருக்காங்க. கமின்ஸ் கேன் ஆல்சோ பேட். ஹர்ஷல் பட்டேல் கேன் ஆல்சோ ஸ்விங் த பேட். கவிந்த மெண்டிஸை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸ்பின்னர்ஸில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் லக்கிலி தே காட் ராகுல் சகர் அண்ட் ஆடம் ஜாம்பா. இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் கிடச்சிருந்தா கூட பீன் பெட்டர். லாஸ்ட் இயர் மாதிரியே லெக் ஸ்பின்னர்ஸே வச்சு ஓட்டிலான்னு நினைக்கிறாங்க போல். கவிந்த மெண்டிஸை ஆஃப் ஸ்பின்னராக யூஸ் பண்ணலாம். பட் அவரோட T20 நம்பர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ராகுல் அண்ட் ஜாம்பா வச்சு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கும் நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் டெப்த் இருக்குது. நிறைய ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பேக்கப்ஸ்னு பார்க்குறப்போ பவுலிங்க்கு நல்ல பேக்கப்ஸ் இருக்குது. ஆனால் பேட்டிங்க்கு பெரிய பேக்கப்ஸ்னு யாருமே இல்லை. அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ எஸ்ஆர்ஹெச் ஒன்ஸ் அகைன் ஒரு அக்ரெசிவ் டீமாக தெரியுறாங்க. ஸ்பின்னர்ஸை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் கம் அவுட் ஆன் டாப் அண்ட் மேக் தெம்செல்ஸ் அ பிளேஸ் இன் த பிளே ஆஃப்ஸ். கடைசியாக கேகேஆர் ஆல்மோஸ்ட் அவங்களோட லாஸ்ட் இயர் காம்பினேஷனை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பட் கேப்டன்சி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்க போகுது. வெங்கடேஷ் ஐயர் ஒரு ரிங்கு சிங்கை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ரஹானே லீட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓப்பனிங்க்கு 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. குவிண்டன் டிகாக் அண்ட் குர்பாஸ். ரீசன்ட் ஃபார்மை வச்சு பார்க்குறப்போ குர்பாஸ் அண்ட் நரேன் ஒரு நல்ல ஓப்பனிங் பேராக இருக்கும். குவிண்டன் டிகாக்கிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் ஓப்பன் பண்ணாலும் நல்லது தான். தென் ரகுவன்ஷி எடுத்தது நல்ல பிக். நம்பர் 3 வந்து சூப்பராக ஆடி கொடுப்பாரு. நம்பர் 4 ரஹானேவை ஆட வைக்கலாம். சையத் முஷாக் அலி ட்ராஃபியில் எக்ஸலன்ட் ஃபார்மில் இருந்தார். ஒன்ஸ் அகைன் அவரோட T20 ஸ்ட்ரோக் பிளேவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிராவோ ரஹானே சிஎஸ்கேல எப்படி ஆடி கொடுத்தாரோ அதே மாதிரி ஆட வைக்க பார்ப்பாரு. சப்போஸ் கிளிக் ஆகலனா கூட மொயின் அலி இருக்காரு, அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். தென் வெங்கடேஷ் ஐயர், ரசல், ரிங்கு சிங், ரமன்தீப்னு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஈவன் வெங்கடேஷ் ஐயர் கூட நம்பர் 4 ஆடலாம். 7-8 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேட்டிங்கும் செம்ம டெப்த்தாக இருக்குது. பட் இந்த ட்ரூப்பை கைட் பண்ணுறதுக்கு ஹூ இஸ் த ரைட் கேப்டன் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்க போகுது. 2 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் சேம். வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இருக்காங்க. லாஸ்ட் இயர் நல்லா போட்டாங்க. தே ஷுட் கண்டினியூ டு டூ வெல். ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆண்ட்ரிக் நோக்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் ஸ்டார்க்கு எப்படியாவது பைபேக் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். பேக்கப்புக்கும் நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ரசல் 1 or 2 கேம்ஸ் அவரோட ஏஜ் ஃபேக்டர் அண்ட் ஃபிட்னஸ்னால ரெஸ்ட்டில் போனாலும் ரோமன் பாவல் அவருக்கு பேக்கப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. உம்ரான் மாலிக், பரத் தருண் அண்ட் பிராவோட கைடன்ஸில் ஒரு பெட்டர் பவுலராக திரும்பி வரலாம். இந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தவிர தே காட் அன் எக்ஸலன்ட் டீம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயரை ரீட்டைன் பண்ணிவிட்டு ரசலை ஆப்ஷனில் போட்டு எடுத்திருந்தா கூட இன்னொரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு பர்சன் இருந்திருக்கும். இந்த 2 பேரும் மோசம்னு சொல்ல மாட்டேன். பட் நாகியாவுக்கு ஆல்ரெடி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக தெரியுது. பிராவோ அதை டேக்கர் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் என்னன்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. 10 டீம்ஸும் இந்த ஆக்ஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 6 டீம்ஸ்க்கு பிளே ஆஃப் சான்சஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் மும்பை, பஞ்சாப் அண்ட் டெல்லி டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா போடணும். கேகேஆரோட கேப்டன்சி அண்ட் லீடர்ஷிப் தான் அவங்களோட சக்ஸஸை டிக்டேட் பண்ண போகுது. அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா போடணும். சிஎஸ்கே ஹோமில் 5 out of 7 கேம்ஸ் வின் பண்ணிவிடுவாங்க. சேசிங் அண்ட் ஃபினிஷிங்கில் நல்லா பண்ணணும். ஸோ எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே இதில் யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்க 4th டீமாக குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட டாப் 4 டீம்ஸ் யாருன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே. இது உங்கள் கிரிக்கெட் குமார்.